பண்டி அண்ணா, யாருண்ணா இந்த அக்கா? இங்க நிறைய சேர் போட்டிருக்கு. எதுக்காக இவங்க இங்க இருக்காங்க? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் உங்களுக்காக தான் இங்கே சலூன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம், பெடிக்யூர், மெனிக்யூர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஹாய் புஷ்பா, நான் சொன்னேன் இல்ல இங்க பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு. ஆண்டி, கோல்டன் ஃபேஷியலுக்கு எவ்வளோ ஆண்டி? உங்கள் ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குமா? 500 rupees தான் ஈச். கோல்டன் ஃபேஷியல் ரொம்ப நல்லா இப்போ தான் 2-3 பேர் உங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏ புஷ்பா, ப்ளீஸ் பா, பண்ணிக்கலாம்ப்பா. சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை பண்ணுனா பளபளன்னு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரெட் வெல்வெட். இவங்க தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. நீ வா, நம்ம ரூமுக்கே போலாம். ஐயோ, இந்த புஷ்பா வேற சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. கோல்டன் ஃபேஷியல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா கூட்டம் வந்துரும். ஏ லில்லி, பிரின்சிபல் மேம் ஏதோ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க புதுசா வந்து சலூன் ஓபன் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏய், வந்துட்டாங்க, அமைதியா இருங்கப்பா, ஏதோ சொல்ல போறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்ம இன்னைக்கு ஈவினிங் எல்லாருமா சேர்ந்து எங்கே போக போகிறோம் தெரியுமா? பார்பி லேண்ட் போக போகிறோம். ஹாய் மேம், பார்பி லேண்ட் ரொம்ப தூரமா இருக்குல்ல மேம்? இங்க இருந்து எப்படி மேம் நம்மளால பார்பி லேண்டுக்கு பஸ்லயே போக முடியும்? அது ரொம்ப தூரத்துல இருக்குல்ல மேம்? கரெக்டாக சொன்ன நான்சி, இங்கிருந்து பார்பி லேண்ட் கொஞ்சம் தூரம் தான். அதனால இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கிருந்து பார்பி லேண்டுக்கு நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்பி லேண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிற பார்பிஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதனால நீங்களும் யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பியா? வாவ் மேம், ஜஸ்ட் பார்பி லேண்ட் மட்டும் தான் போறோமா? இல்ல அங்க நிறைய பார்பிஸ் இருக்காங்களே, அவங்களையும் மீட் பண்ண போறோமா மேம்? எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு மேம். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், பார்பி லேண்ட் போயிட்டு பார்பிஸ் எல்லாம் மீட் பண்ணாமல் வருவோமா? கண்டிப்பாக எல்லா பார்பிஸையும் மீட் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். நான்சி, உனக்கு தெரியுமா அங்க இருக்கிற பார்பிஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? பார்லர் போய் ஏதாவது கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் நான்சி. நானே சொல்லலாம்னு நினைச்சேன் லில்லி, அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. ஏ ரோஸ், லில்லி சீக்கிரமா வாங்கப்பா, அங்க கூட்டம் சேர்ந்துற போகுது. ரோஸ், சீக்கிரமா போய் எங்களுக்கும் 2 இடம் புடிச்சு வை. நம்ம ஃபர்ஸ்டா பண்ணிக்கணும். கம் ஆன் கைஸ், இன்னும் 2 ஹார்ஸ் தான் இருக்கு ட்ரெயின் கிளம்பறதுக்கு. டே சிண்டு, பாத்தியாடா? பார்பி லேண்ட் போறோம்னு சொன்னோடனே 3 பேர் வந்து கோல்டன் ஃபேஷியல் பண்றதுக்கு எப்படி வரிசையா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. ஆண்டி, எனக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து கோல்டன் ஃபேஷியல் பண்ணிருங்க ஆண்டி. ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகணும் ஆண்டி. ஓகே, உங்கள் பிரின்சிபல் மேம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் எல்லாரும் கிளம்பி பார்பி லேண்ட் போக போகிறீங்களா? வாவ், பார்பி லேண்ட் போகிறதுக்கு நிறைய பேத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது தெரியுமா? ஏ புஷ்பா, அங்க பாரு, நான் சொன்னேன் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் வந்துரும்னு. பார்பி லேண்ட் போறோம்னு சொன்ன உடனே அவங்க 3 பேரும் போய் ஃபர்ஸ்ட் ஆளா இடம் பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்மனால பண்ணவே முடியாது போ. ஏ ரோஸ், நீ கோல்டன் ஃபேஷியல் பண்றியா? உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது நான் ஒண்ணு பேர்ல் ஃபேஷியல் பண்ணுவேன், இல்லாட்டி ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணுவேன்ப்பா. ஏ கோல்டு கலர்ல இருக்குப்பா. எஸ்மா, இந்த கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் ஒரு 1 வீக்குக்கு ஃபேஸ் வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா க்ளோ ஆகிட்ருக்கும். பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். அடுத்தது ப்ளஷ் மட்டும் டச்சப் பண்ணால் ரோஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததுக்கு உனக்கு என்ன வேணும்னு நல்லா டிசைட் பண்ணி வச்சுக்கோ நான்சி. ரோஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆண்டி. ஆண்டி, ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிடுங்க ஆண்டி. என்னோட சீக்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கு. ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணால் நல்லா பிரைட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே பாரு, கோல்டன் ஃபேஷியல் பண்ணோன்னே ரோஸ் ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தியா? சூப்பரா இருக்கு. அவங்க பார்பி லேண்டுக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வர போறாங்க. ஓகேம்மா, ஃப்ரூட் ஃபேஷியலுக்கு நிறைய ட்ரெஸ்ஸில் எல்லாம் அந்த பவுடர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கவர் இதை வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் எதுவும் ஆகாது. நீயும் போட்டுக்கோமா, நீ தான் மெயினாக போட்டுக்கணும். டார்க் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்க இல்லையா? ஹை ஆண்டி, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரூட்டா? எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கு ஆண்டி. வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த வாட்டர்மெலனே போட்டு விட்டுருங்க ஆண்டி. வாட்டர்மெலன் ஃபேஷியல் பண்ணால் உன்னோட ஃபேஸ் வந்து 1 மந்த்துக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். யார் பார்த்தாலும் கண்டிப்பாக நான்சி என்ன திடீர்னு பயங்கர க்ளோ ஆகுதுன்னு கேட்பாங்க பாரு. அப்படியே சொல்றீங்க? நாங்க எல்லாரும் நாளைக்கு காலையில பார்பி லேண்ட் ரீச் ஆயிடுவோம். பார்பிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்க அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது நாங்களும் கியூட்டா இருக்கணும்ல. நான்சி அக்கா, பார்பி லேண்ட் தானக்கா போறோம். நம்மளா பார்பிஸ் ஏங்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? கம் ஆன் சிண்டு, அவ ஃபேஷியல் பண்ண போற நேரத்துல தேவையில்லாம அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்காத. வாவ் நான்சி, இப்பவே உன்னோட ஃபேஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான்சி. உண்மையாவா சொல்ற லில்லி? ஆனா இது நல்லா அப்படியே வாட்டர்மெலன் வாசம் வருது தெரியுமா? ஸ்கின் எல்லாம் சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு இது போட்ட உடனே. ஓகேம்மா, ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டாச்சு. இப்போ சீக்ஸ்க்கு மட்டும் லைட்டாக க்ளோ ஆகிறதுக்காக அப்ளை பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் ரூமுக்கு போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இன்னும் 1 ஹவரில் உங்களுக்கு ட்ரெயின் தானே, நீங்கள் டேரெக்டாக ட்ரெயின் ஏறிக்கலாம். நாளைக்கு மார்னிங் போய் குளிச்சிங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸை டச் பண்ணாதீங்க.
அங்க பாரு நான்சி சூப்பர் ஆயிட்டா. வாட்டர்மெலன் ஃபேஸ் பேக் போட்டு எவ்வளவு பிரைட்டா இருக்கா பாத்தியா? ஆண்டி ஆண்டி எங்களுக்கு அட்லீஸ்ட் லைட்டா டச் அப் ஆது கொடுங்க ஆண்டி. டச்சப் மட்டும் வேணா பண்ணி விடுறேம்மா, பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா. வண்டி அண்ணா அங்க பாருங்க, அடுத்தது லில்லி அக்காவும் கோல்டன் ஃபேஷியல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். போட்ட உடனே ஃபேஸ் அப்படியே கோல்டு கலரா மாறிடுச்சு. ஆண்டி என்ன ஆண்டி இது இவ்ளோ கோல்டு கலரா தெரியுது? நோ நோ நோ, அது போடுறப்பதான் அந்த மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்களா அது சுத்தமா போயிடுச்சு. ஆண்டி நான்சி அக்காக்கு அந்த பிளஷ் மாதிரி ஏதோ கன்னத்துல போட்டு விட்டீங்கல்ல, அந்த மாதிரி லில்லி அக்காக்கும் ஏதாவது போட்டு விடுங்க. அது போட்டாதான் நல்லா பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா தெரியுது. டேய் சிண்டு, நாங்கெல்லாம் மேக்கப் பண்றத பார்த்து உனக்கு வர வர நல்லா மேக்கப் போட தெரிஞ்சிருச்சு போல. கரெக்டா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்க்கா. எங்க அம்மாக்கு, பெரியம்மாக்கு, பாட்டிக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் நான் தான் வீட்டுல மேக்கப் போட்டு விடுவேன். உங்களை மாதிரி நான் பொம்மைகளுக்கெல்லாம் மேக்கப் போட மாட்டேன். எங்க அம்மா முகத்துல தான் மேக்கப் போட்டு போட்டு ஜாலியா விளையாடுவேன் தெரியுமா. எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஆண்டி ஆண்டி அப்படியே கண்மை, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு விடுங்க ஆண்டி. ஓகே ஓகே, கண்டிப்பா எல்லாம் போட்டு விடுறேன். லில்லி அக்கா ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப உங்க முகத்தை பாக்குறதுக்கு நீங்களே ஒரு பார்பி டால் மாதிரி தான்க்கா இருக்கீங்க. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேம்மா, உங்க 3 பேத்துக்கும் நல்லா ஃபேஷியல் பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன், மேக்கப் எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது வந்து நெயில் பாலிஷ் மட்டும் போட்டு விட்டுடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ் மேட்சிங்காக ஏதாவது கலர் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை இப்போவே சொல்லிடுங்க. பிகாஸ் பார்பி டால்ஸ் எல்லாமே ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக தான் நெயில் பாலிஷ் போட்டிருப்பாங்க. ஆண்டி என்னோட ட்ரெஸ் கலர்லயே எனக்கு போட்டு விட்டுருங்க ஆண்டி. ஆண்டி இந்த கலர் எல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. கடையில போய் வாங்கினா இந்த மாதிரி பிரைட்டாவே இல்ல ஆண்டி, ரொம்ப டல்லா இருக்கு. நாங்கள் மேக்கப் பண்ணுறதால எல்லா பிராண்ட்ஸுமே நம்பர் 1 நாங்கள் நல்ல குவாலிட்டியில் வாங்கி வச்சுருப்போம்மா. அதனால தான் இந்த மாதிரி நல்லா ஷைனிங் கொடுக்கும். லில்லி, உன்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக ரெட் கலர் போடலாமா இல்லை மேட்சிங்காக க்ரீன் கலராகவே போடட்டுமா? நீங்க சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்டா ரெட் கலரே போடுங்க ஆண்டி. அது மட்டும் இல்ல, நாளைக்கு நாங்க பார்பிலேண்ட் போன உடனே வந்து பிங்க் கலர்ல ட்ரெஸ் போடுவோம். சோ பிங்க்குக்கு மேட்சாவும் ரெட் நல்லா இருக்கும். கிரீன் போட்டா நல்லா இருக்காது ஆண்டி. ஆண்டி என்ன ஆண்டி இது நெயில் பாலிஷ் போட்டு விட சொன்னதுக்கு மெகந்தி மாதிரி சூப்பரா போட்டு விட்டுட்டீங்க. பாக்குறதுக்கு மருதாணி மாதிரி இருக்கு ஆண்டி. ஆண்டி ஆண்டி இன்னும் half an hourல எல்லாரும் ட்ரெயினுக்கு கிளம்பி போயிடுவாங்க. எங்களுக்கு லைட்டா டச் அப் பண்ணி விடுங்க ஆண்டி. ஓகேம்மா, உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. சரி, உங்கள் 3 பேத்துக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? நீங்கள் 3 பேர் எந்திரிச்சுக்கோங்க. நான் இவங்க 2 பேத்துக்கும் லைட்டாக டச் அப் மட்டும் பண்ணி விட்டுடுறேன். ஆண்டி ஆண்டி நீங்க ரோஸ்க்கு போடும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கோல்டன் போட்டோடனே நல்லா ஃபேஸ் நல்லா கோல்டாக ஆரம்பிச்சிருச்சு ஆண்டி. அதே மாதிரி போட்டு விடுங்க ஆண்டி. அதுதாம்மா உனக்கும் போட்டுட்ருக்கேன். பட் நிறையா போட முடியாது இல்லையா? 5 மினிட்ஸ் டைமில் எவ்வளோ போட முடியுமோ அதை மட்டும் தான் போட முடியும். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஃபேஸ் பேக் அதுக்கப்புறம் நிறையா பண்ணலாம். ஆண்டி பார்லர்ல எல்லாம் இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது ஃபேஸ்க்கு மட்டும் பண்ண மாட்டாங்க ஆண்டி, கொஞ்சம் கழுத்துக்கு கைக்கெல்லாம் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணி விடுங்க ஆண்டி. ஏய் சிண்டு, இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா? கரெக்டா சொன்ன சிண்டு. ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுட்டு கழுத்துக்கு போடாம விட்டா ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். ஆண்டி ஆண்டி அவங்க எல்லாம் ஆல்ரெடி லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. எனக்கு அந்த பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க ஆண்டி. ஓகேம்மா, வெயிட் பண்ணு. இந்த லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டு விடுறேன். ரொம்ப டார்க்காக போட்டால் அவங்க பிரின்சிபல் மேம் திட்டுவாங்க. ஸோ லைட்டாக போடுறேன். ஓகே, இதுவே உங்கள் 2 பேத்துக்கும் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. நீ வெயிட் பண்ணு, உன்னோட லிப்ஸோட கலர்லேயே மேட்ச் ஆகிற மாதிரி போடுறேன். வா, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பார்பிலேண்ட் போகிறதுக்கு நல்லா பிரைட்டாக ரெடி ஆகிட்ட மாதிரி தெரியுது. நல்லா கலர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மேக்கப் போட்டுட்டு பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே. எஸ் மேம், நாங்க எல்லாரும் வந்து கலர் ட்ரெஸ் மாத்திட்டோம் மேம். அது மட்டும் இல்ல மேம், நல்லா வந்து பார்லருக்கு போய் மேக்கப் எல்லாம் கூட பண்ணிட்டோம் மேம். மேம் எப்ப மேம் கிளம்ப போறோம்? அதை சொல்ல தானே நான் வந்திருக்கேன். உங்கள் பஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. நீங்கள் லக்கேஜ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஓகே, நீங்கள் மட்டும் வந்து பஸ்ஸில் ஏறுங்க. நம்மளை வந்து பஸ் கொண்டு போய் ஸ்டேஷனில் விடும். ஸ்டேஷன்லேருந்து பார்பிலேண்டுக்கு ட்ரெயினில் போயிடலாம். ஓகே, லேட் பண்ணாமல் இமீடியட்டாக எல்லாரும் போய் வரிசையாக பஸ்ஸில் ஏறுங்க பார்க்கலாம். ஹை பண்டி, எனக்கு நினைச்சாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்பிலேண்டுக்கு போற ட்ரெயின் வந்துரும்ல, அதுல ஏறி நம்ம எல்லாம் போயிடலாம். நான்சி என்ன நான்சி இது? மேம் கிட்ட கேட்டல, கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல தானே நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கோம். இன்னும் பார்பிலேண்ட் போற ட்ரெயின் வரவே இல்லை. மற்ற ட்ரெயின் எல்லாம் நிறைய வந்துட்டு போயிட்டே இருக்கு. நான் நல்லா கேட்டுட்டேன். நான் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுட்டேன். அங்க பாருங்க என்ன போர்டு வச்சிருக்குன்னு. ட்ரெயின் டு பார்பிலேண்ட் இங்கதான் போர்டு வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு வந்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயின் ஆல்ரெடி போயிடுச்சு. இனி நாளைக்கு தான் வரும். ஹே புஷ்பா, மேம் சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்தேன். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ட்ரெயின் வரும். அதுவும் இன்னும் வரல. ஓகே, எப்பவுமே நீ எப்பவுமே பாசிட்டிவா நல்லதா பேசணும் புஷ்பா. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம பார்பிலேண்ட் போவோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பார்பிலேண்ட் ட்ரெயின் இன்னும் 2 மினிட்ஸில் வரப்போகுது. நான் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டேன். ட்ராக்கை கிட்ட யாரும் நிற்கக்கூடாது. எல்லாரும் பின்னாடி வந்து நில்லுங்க. வண்டி வந்தோடனே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் லைனில் ஏறணும். ஹை வந்துருச்சு வந்துருச்சு. ஒரு வழியா பார்பிலேண்ட் போற ட்ரெயின் வந்து
ஆரம்பிச்சிருச்சு. பண்டி என்ன பண்டி இது இப்படி இருக்கு? நானே இதை எதிர்பார்க்கல நான்சி. ட்ரெயினே பிங்க் கலர்ல இருக்கு. அப்படின்னா பார்பி லேண்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹை பண்டி அண்ணா, இந்த மாதிரி பொம்மை ட்ரெயின் எல்லாம் நான் வந்து டிவில தானா பாத்திருக்கேன். சூப்பரா இருக்குண்ணா. அங்க பாருங்க, இன்னொரு பெட்டி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஆமாண்டா சிண்டோ, இப்ப 2 பெட்டியும் வந்து ஒன்னா சேர்ந்துரும் பாரு. இந்த 2 பெட்டியில தான்ப்பா நம்ம எல்லாரும் ஏற போறோம். இருங்க, ட்ரெயின் இன்னொன்னே ஏறிக்கலாம். பண்டி இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிக்கலாம். இங்க ஒரு டோர் இருக்கு பாரு, அதை ஓபன் பண்ணி விடு பண்டி. நாங்க கேர்ள்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஏறிறோம், பாய்ஸ் எல்லாரும் நீங்க பின்னாடி ஏறுங்க. பயணிகளின் அன்பான கவனத்திற்கு பார்பிலேண்ட் செல்லும் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 1 வந்தடைந்தது. பார்பிலேண்ட் செல்ல இருக்கும் குழந்தைகளை அன்போடு வரவேற்கிறோம். ஹை, பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் ஏற போறேன். டே சிண்டோ, ரொம்ப நேரம் இப்படி பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருந்தீங்கன்னா ட்ரெயின் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது. புரியுதா? சீக்கிரமா வந்து ஏறுற வழியை பாருடா. வணக்கம், பார்பிலேண்ட் செல்லும் ட்ரெயின் இன்னும் 1 நிமிடத்தில் கிளம்ப இருக்கிறது. ஹை, ஜாலி ஜாலி ஜாலி. நாங்க எல்லாரும்